Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.4ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus a into x plus b into x plus c ஓட வேல்யூன்னுட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு x plus a, x plus b, x plus cங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. அப்படின்னா எனக்கு அந்த ஐடென்டிட்டியை நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். x plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இதான் வந்து அந்த ஐடென்டிட்டியோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல x plus a plus x plus b plus x plus c இது வந்து கிவனில் இருக்குது. இந்த கிவனில் இந்த பிளேஸுக்கு பதிலாக இந்த இதை நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த இதுக்கு அது அப்படி பார்த்தா இந்த எல்ஹெச்எஸ்க்கு பதிலாக இந்த ஆர்ஹெச்எஸை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா இந்த x plus a plus x plus b plus x plus c பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc equal to இந்த வேல்யூவை இங்கே எழுதிக்கிறேன். equal to x cube plus 14x square plus 59x plus 70. இப்போ இந்த இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா a plus b plus cயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. a plus b plus c இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. அது எதோட கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ஈக்குவல் டுக்கு இந்த சைடில் இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா 14. அப்படின்னா a plus b plus cயோட வேல்யூ என்னென்னா 14 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 1/a plus 1/b plus 1/c கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா மொத்தமாக எனக்கு எல்சிஎம் வந்து என்ன கிடைக்கும்னா டிவைட் பை a b c கிடச்சிருக்கு. இப்போ இந்த டேர்மில் எனக்கு டிவிஷனில் a இருக்குது, எனக்கு bc இன்னும் வேணும். அதனால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் பிசியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு 1 into bc bc கிடச்சிருக்கும். அடுத்தது இங்கே 1 divided by b இந்த டேர்முக்கு இருக்குது. இந்த இடத்துல b இருக்குது, ஆனால் எனக்கு ஏவும் சியும் வேணும். அப்படின்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஏசியால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 1 into ac ஏசியும் கிடச்சிடும். அப்படின்னா ப்ளஸ் ஏசி. அடுத்து எனக்கு இங்கே டினாமினேட்டரில் சி இருக்குது, ஆனால் எனக்கு என்ன வேணும், ஏவும் பியும் வேணும். அதனால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஏபியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 into ஏபி ஏபி. அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசின்னுட்டு நான் ரீஆர்டர் பண்ணிக்கிறேன். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி டிவைட் பை ஏபிசி. இந்த இடத்துல ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு எதோட கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 59. அந்த 59 இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டிவைட் பை இந்த இடத்துல ஏபிசி இருக்குது. இந்த இடத்துல ஏபிசி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா 70 இருக்குது. அப்படின்னா 59 டிவைட் பை 70ங்கிறது செகண்ட் ரோம் லெட்டரோட ஆன்சர். அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர். தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி வந்து எடுக்கணும். ஐடென்டிட்டி 3 இது வேரியபிள் இன்வால்வ் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னென்னா a + b + c to the whole squareங்கிற ஃபார்முலா ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இதான் வந்து ஃபார்முலா. ஆனால் கொஸ்டினில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்படின்னா மீதி இருக்கிற 2ab 2bc 2ca இதை வந்து நான் எல்ஹெச்எஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் a ப்ளஸ் b ப்ளஸ் c டு தி ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 2ab இங்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மைனஸ் 2ab. இது இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மைனஸ் 2bc. இது இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மைனஸ் 2ca ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குங்கிறனால மைனஸை வெளில காமனாக எடுத்துட்டேன். எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குங்கிறனால 2வை காமனாக எடுத்துட்டேன். மைனஸை காமனாக எடுத்துட்டேன். 2வையும் காமனாக எடுத்ததுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அப்படின்னா இந்த இதிலே ஏற்கனவே ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தோம் a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட வேல்யூ 14. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா 14 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அதோட வேல்யூவும் இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏக்கு வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 59. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
இப்போ 14 வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம்னா 196 வந்து கிடைக்கும். மைனஸ் 2 × 59 மல்டிப்ளை பண்ணோம்னா 100, 109, 118 வந்து கிடைக்கும். அப்படின்னா 196ல் 118 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 8, 7, 0. அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 78 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 4th சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா A/BC ப்ளஸ் B/AC ப்ளஸ் C/AB. இதை மொத்தமாக நான் கொண்டு வந்தேன்னா வேல்யூ எனக்கு LCM ABCன்னுட்டு எனக்கு கிடச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A இருக்குது, இங்கே BC வந்து இருக்குது. மொத்தமாக பார்க்குறப்ப ABC இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல A மட்டும் எனக்கு டினாமினேட்டரில் இல்லை. அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நான் ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா A × A வந்து A². இங்கே எனக்கு AC இருக்குது, ஆனால் டோட்டல் LCM வந்து ABC. அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னா B மட்டும் வேணும். நான் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் Bயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா B × B வந்து B². அடுத்து எனக்கு இங்கே டினாமினேட்டரில் AB இருக்குது, எனக்கு வேண்டியது C மட்டும் வேணும். அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் Cயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா C × C வந்து C². இப்போ A² + B² + C² வேல்யூ போன சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம் 78. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டிவைட் பை ABCயோட வேல்யூ என்னென்னா 70. இங்கே கொடுத்துருக்குற இதுபடி பார்த்தோம்னா நம்ம 4th சப்டிவிஷனோட வேல்யூ என்னென்னா 78/17 கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.